ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜாலியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுளோட Pixel 7a and 8 Pro அதுக்கப்புறம் கூகுள் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்அப் செல்ஃபி கேமரா ட்ரெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்றது ட்ரெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் ஸ்பீக்கர் ஸ்பீடான சார்ஜர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு. இந்த இயரா பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டிவைஸ் தான். ஏன்னா ஸ்டார்டிங்க்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச தப்புகளை அடுத்த வெர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு லான்ச் பண்ணி நல்லா ஒரு லெவலுக்கு வந்து ஓகே ஃபோல்டபுளும் மக்கள் புழக்கத்துக்கு விடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வரலன்னொடனே ஆளாளுக்கு ஓப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோல்டபுள் டிவைஸஸை லான்ச் பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வருது. இப்போ கூகுளும் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோல்டபுள் டிவைஸஸை லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்பிள் ஐஃபோன் சைடுலேருந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வரதுக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆகும். அவன் இந்த ஆண்ட்ராய்டு உலகத்தில் எல்லோரும் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவன் அங்கிட்டிருந்து கொண்டு வருவான். அதையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு சேலும் பண்ணுவான். அதையும் மக்கள் பார்த்திங்கன்னா வாங்க தான் போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நம்மளோட எதிர்பார்ப்பு, அதாவது இந்திய மக்களோட எதிர்பார்ப்பு எது மேலமா இருக்குது? கூகுள் பிக்சல் 7a. ஏன்னா அவங்க வந்து 6a லான்ச் பண்ணாங்க, 42,000 லான்ச் பண்ணால் 44,000 லான்ச் பண்ணாலும் அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து ப்ரைஸை குறைச்சி 27 அந்த ரேஞ்சுக்கெலாம் வாங்க முடிஞ்சு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர் அதெல்லாம் யூஸ் பண்ணால் 27 அதுக்கு கீழே கம்மியாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம். என்ன அந்த கூகுளோட டென்சார் வந்து எக்ஸினோஸை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி அவங்களோட எக்ஸ்ட்ரா இன்புட்லாம் போட்டு அவங்களோட சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேருக்கு மெர்ஜ் பண்ணி பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணி பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஹீட்டிங் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரி வெய்மா ட்ரெயின் ஆகிற பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா என்னோடய பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனுக்கு 5G வரலைன்றதை சொல்லியிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த மாதம் முடிவுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்துடும். ஏர்டெல் 5G அண்ட் ஜியோ 5G கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் ஆகும். ஸோ நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்டனால சொல்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஃபோனும் இருக்குது, அவையில் செக் பண்ணே வரல. பட் யூடியூப்பில் பார்க்கும்போது எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்கன்னா செக் பண்ண ஒவ்வொரு ஏரியாவுக்காக வருதுன்னு நினைக்கிறேன். என்னன்றது தெரியல, கண்டிப்பாக வந்துடும். ஓகே நண்பா, அடுத்து இந்த பிக்சல் 7a பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், இருந்தாலும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6.1 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த வட்டம் A சீரிஸ்ன்றது வரப்போகுது. ஏன்னா பிக்சல் 6a நார்மல் 60 ஹெர்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. 44,000 நீ அட்லீஸ்ட் ஒரு 90 ஹெர்ட்ஸ்னாச்சும் கொடுத்துருக்கணும்டா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்றது வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கூகுளோட டென்சார் G2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. எப்படி 7 ப்ரோவில் இருக்குல்ல அதே ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வரப்போகுது. இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் பெரிய லெவலில் இருக்காது, பேட்ரி நல்லா நிற்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா வச்ச உடனே எடுக்கிற மாதிரி, ரீடு கரெக்டாக நம்ம வரலை நம்ம வச்சா மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி சென்சார் இந்த பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 50 மெகா பிக்சலாக தான் வரும். ஏன்னா கூகுள் பிக்சல் 6ஆக இருக்கட்டும் 7ஆக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே 50 மெகா பிக்சல் தான் இருந்துச்சு. 6aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.2 மெகா பிக்சல்ன்ற பெரிய கொடுத்துருந்தாங்க. இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு 50 மெகா பிக்சல் வரலாம், அப்படி இல்லாட்டி லீக்கில் சொன்னது உண்மையாகவும் நடக்கலாம், 64 மெகா பிக்சல் வரலாம். வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கும். அடுத்து இன்னொரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா வரப்போகுது. 4000 சில்ட்ர எம்ஏஹெச் பேட்டரி, அதை வந்து 18 வாட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 6a சப்போர்ட் பண்ணுச்சு. இதில் 30 வாட்ஸ் ஸ்பீடி சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்த வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துறாங்க. நல்ல ஒரு டியூவல் ஸ்பீக்கர், ஆடியோ கிளாரிட்டி, டிஸ்பிளே. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இதுவும் 45 அந்த ரேட்டுக்கு தான் வரப்போகுது. இருந்தாலும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த பிக் பில்லியன் டே சேல் அப்படி இப்படின்னு வரும்போது நம்மளும் 30,000 கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஃபோல்டபுள் டிவைஸை பற்றி பார்ப்போம். பிக்சலில் ஒரு ஃபோல்டபுள் டிவைஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க சாம்சங்கோட நடவடிக்கையெல்லாம் நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அதில் நிறை ஃபோல்டு பண்ணும்போது நடுவில் கேப்பு தெரியுறது, ஃபோனை விரிச்சிட்டு இப்படி பார்த்தோம்னா அந்த சென்டர் லைன் பார்த்திங்கன்னா அந்த பள்ளமாக தெரியும் கையை தொட்டு பார்க்கும்போது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சாம்சங் அடுத்தடுத்து ரீடிஃபைன் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த கோடுன்றது தெரிய தான் செய்யுது. பட் ஃபோல்டபுள் டிவைஸில் அதை மறைக்க முடியாது. பட் ஃப்யூச்சரில் அதுக்கான மாற்றங்கள் ஏற்படலாம். பட் இந்த வட்டம் கூகுள் பிக்சல் ஃபோல்டபுள் டிவைஸ் எப்படி இருக்குன்றதே தெரில. ஆனால் இமேஜாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் தான், இப்படி தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வெளியே அவுட்டரில்
ஃபோன் அப்படி ஃபோல்ட் பண்ண பிறகு வெளியே ஒரு டிஸ்பிளே இருக்குங்களா, அதுக்கு வந்து 5.7 இன்ச்சுக்கான ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஃபோனை வந்து அன்ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா 7.56 இன்ச்சுக்கான ஓஎல்இடி டிஸ்பிளேன்றது இருக்கப்போ தான் இல்லை 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்பிளேக்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7 ப்ரோ 8 ப்ரோவில் உள்ள மாதிரி 3 கேமரான்றது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரைமரி கண்டிப்பாக 50 மெகாபிக்சல் இருக்க போது, செகண்டரி அல்ட்ரா வைடு, மூணாவது பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ்ன்றது இருக்க போது. ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு எத்தனைன்றது இன்னும் தெரியலை, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி ப்ரோட்டோடைப் டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த சுற்றி பார்டர் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்குது. ஃபோல்டு பண்ணும்போது எந்த ஒரு கேப்புமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கண்ணில் தென்படலை. லைவாக அவங்க லான்ச் பண்ணும்போது நம்ம பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா வீடியோன்றது போடுவாங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 8 ப்ரோவில் அதே தான், இதுலேயும் 3 இது வரப்போகுது. கர்வ் டிஸ்பிளே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோலேயும் நம்ம போட்டிருப்போம். இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதில் ஆர்வத்தை காட்டுறீங்க? நான் பர்சனலாக சொல்லப்போனால் 7A எந்த ரேட்டுக்கு வரப்போகுது, இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதே மாதிரி ஃபோல்டபுள் கூகுள் பெரிய பிராண்டு அவங்க லான்ச் பண்ணும்போது மற்ற பிராண்டில் உள்ள பிழைகளை சரி பண்ணி லான்ச் பண்ணுறாங்களா, எந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க? ஏன்னா ரேட்டு நம்ம வாங்க போகிறது கிடையாது, இருந்தாலும் ஒரு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு க்யூரியாசிட்டி என்னவாக இருக்கும், எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்காண்டி அந்த ஃபோல்டபுள் எப்படி இருக்குன்றது. 8 ப்ரோ அதுக்கப்புறம் 8 இது வந்து கண்டிப்பாக ரேட் வந்து 50,000க்கு மேலே தான் இருக்கும். ப்ரோ சீரிஸ் பார்த்திங்கன்னா 75 அந்த ரேட்டு தான் இருக்க போகுது. அது வந்து பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றதுன்னு பார்த்திங்கன்னா 7A தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. ஆல்ரெடி நம்ம சேனலில் பிக்சல் 6 ப்ரோ 6, 6A, 4XL, 3 அதுக்கப்புறம் 4A இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிக்சல் டிவைசஸ்க்கும் டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூன்றது போட்டாச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறேன்னா உதாரணத்துக்கு கூகுள் பிக்சல் 4A ரிவ்யூ கேண்டிட் சந்துருன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மாதிரி பிக்சலில் 6 ப்ரோ எல்லாத்துக்கும் போட்டேன். இப்போ அடுத்து லான்ச் பண்ணக்கூடிய 7A அதுக்கப்புறம் 8 ஃபோல்டபுள் இதுக்கு தான் போடலை. லான்ச் ஆகனே கண்டிப்பாக எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி போட்டு விட்ருவோம் நண்பா. ஓகே நண்பா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேனே, அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மஞ்சள் கலர் ஐஃபோன் கொடுத்துருக்காங்களே ப்ரோ, அது உண்மையிலே ஒருத்தா அப்படின்னு. அது என்ன ப்ரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட, பேர் வந்து விக்னேஷ்னு நினைக்கிறேன், விக்னேஷ் _192 197 சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. ப்ரோ அது வந்து ஒரு கலர் தான், ஆனால் ரேட் டிஃப்ரென்ஸ் அவன் 4000 கிட்ட வச்சுருக்கான். இது வந்து 66,000, அது 72,000 தான் விற்கிது. இங்கிட்ட பார்த்தா 7,000 கிட்ட வித்தியாசம். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது, சும்மா பெயிண்ட்டை பார்த்திங்கன்னா கலரை மாற்றி அடிச்சிருக்கான். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக அந்த வெள்ளை கலரு, கருப்பு கலரு, ரெட் கலர் இருக்குல்ல, அதே நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. எக்ஸ்ட்ரா 5,000 கொடுத்து ஒரு மஞ்சள் கலர் வாங்கணும் அவசியமே இல்லை. அப்படி உங்களுக்கு மஞ்சள் கலர் தான் வேணுமா, ஒரு வெள்ளை கலர் ஐஃபோனோ இல்லை ரெட் கலர் ஐஃபோனோ வாங்கிட்டு மேலே ஸ்கின்னை ஒட்டிடுங்க, முடிஞ்சு போச்சு. பிசுறு தட்டாமல் ஒட்டி தர்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆன்லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணி வரும். ஆர்டர் போட்டு ஒரு 300 350 செலவும் பிடிச்சிருங்க. இதுக்காண்டி மஞ்சள் கலர் வாங்காதீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. ரேட் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவன் கலரை மட்டும் புதுசாக லான்ச் பண்ணிட்டு என்னோ புதுசாக ஒரு ஐஃபோன் லான்ச் பண்ணுவேன் ரேட்டை வச்சு விற்றுருக்கான். ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ கலரை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பின்னாடி கேஸை போட்டோம்னா எல்லாம் மறைஞ்சிரும். ஓகேவா நண்பா, சொல்லணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வாய்ஸ் நோட்டெல்லாம் போட்டு ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார், அதுக்காண்டி தான். ஓகே பை.